தாவேகா அதிமுக கூட்டணி அமைந்தால் அவங்க 2 பேரில் யார் முதலமைச்சர்னு விஜய்கிட்ட ஒரு வாட்டி ஒரு அப்ளிகேஷனை போட்டு அகதிகள் முகாம் மாதிரி எனக்கு யாராவது ஆதரவு கொடுக்க மாட்டீங்களா நடிகர் விஜய் கட்சி கொண்டு யாராவது ஆதரவு கொடுங்கன்னு கேட்டாருன்னு சொல்றாரு அண்ணன். யார் திமுக ஆட்சி கலைத்தார்களோ அவர்களையே 4 ஆண்டில் நேருவின் மகளேவா நிலையான ஆட்சி தான் சொன்னவங்களுடைய வாரிசுகள். எவன்லாம் கக்குனானோ கக்குனவனையும் நக்க விட்டு பார்த்த கட்சி திமுக. இங்க தம்பி என்னன்னா இப்ப தம்பியோட பாணி என்ன 2011 யார் யாரு பீகார் ஜெயில எத்தனை நாள் இருந்தாங்க நான் சொல்லணுமா? இந்த கரை வேட்டி கட்டிட்டு போனால் லோக்கலில் கட்சிக்காரன் ஏப்பா நீ எந்த இடத்துல இருக்க, இபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ஸா சசிகலாவா தினகரனா யார் கூட இருக்கு? கௌதமி சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி தான். கௌதமி சொல்லிட்டாங்க. எத்தனை பேர் நெத்தியில பட்டையும் கழுத்தில் உத்தராட்சி கொட்டையும் காவி சட்டையும் போட தயாராகி பட்டையும் கொட்டையும் போட்டுட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறது தான் என்ன நியாயம்? யார் பேசுறதும் நியாயம் வேணாமா? தம்பி பிரச்சனையே அதான்பா. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு நடிகை மூஞ்ச பார்க்க நடுராஜில் போய் சாப்பிடுங்க. இன்னைக்கு தாவேகா கொடியை பார்த்துட்டு அதோ வெற்றி எழுச்சி எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குவதற்கு தாவேகா தொடங்கினாரு. அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியே கிடையாது விஜய். இந்த ஆரோக்கியமான அரசியல்வாதியை ஒரு கட்சா மதிச்சு நாங்கள் அந்த நஞ்சா முஞ்சானுக்கு பதில் சொல்ல முடியுமா? இதை விட அவமானப்படுத்துறதுக்கு வழியே எனக்கு தெரியும். ஒரு அம்மா சொல்லுது அவரை கிட்ட பார்த்துட்டேன், அதுக்காக ஒரு பிள்ளைய தான் படிக்கணும். புல்லு முளைக்கும் போது இங்க 10 பேருக்கு கலரை கட்டிட்டீங்க, 51 பேருக்கு இதுக்கு நீங்க வசனம் பேசுறீங்க. கவனிச்சிங்களா? கடைசியில தாவே காட்ட போய் 6 குடிப்புக்க போய் கையேந்தி பல்பு அங்க இருக்க கட்சியில் இருக்க எல்லா தலைவர்களையும் ஆசைப்படுறோம். எனக்கு போனதும் ஆசை சேர்த்து போனச்சுன்னு சொல்லா கூட இந்த மேல பிரியும் உண்டு. என்ன அர்த்தம்? முஸ்லிம் மேல பிரிவு உண்டு. இல்ல மனுஷனா பாருங்க சார். தம்பி பேரறிஞர் அண்ணாவே அதான் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்மளோட விவாதத்துல 2026 தேர்தல் கூட்டணி கணக்குகள் குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம கூட திமுகவை சேர்ந்த திரு சூர்யா வெற்றிகொண்டான் அவர்கள் இருக்காங்க. அதே போல தாவேகா ஆதரவாளர் அனந்தஜித் இருக்காரு. மூத்த பத்திரிகையாளர் துரைகர்ணா அவர்கள் இருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். முதல்ல நம்ம ஆளுங்கட்சியில இருந்து போயிடலாம் சார். அதாவது 2019 இருந்து இந்த கூட்டணி பலமா இருக்கு அப்படின்றது நம்ம தொடர்ச்சியா தேர்தல் வெற்றி அதன் மூலமா நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இந்த முறையுமே எல்லோருமே நாங்கள் அதிக இடங்கள் கேட்போம் அப்படின்றத திரும்பவும் கோரிக்கையாக வச்சுருக்காங்க. ஒரு சிலர் வெளியிலேருந்து நிறைய தகவல்கள் வருது. காங்கிரஸ் போக போகிறாங்க, இப்படி பல தகவல்கள் வந்துட்டே இருக்குது. இன்னமுமே கூட்டணி பலமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? கூட்டணியிலேருந்து யாராவது வெளியில் போனாதான் பலகீனம். கூட்டணி பலமாக இருக்க கூட்டணியை பார்த்து பலமாக இருக்குன்னு நம்புறீங்களா? பலமாக இருக்குன்னு நம்புறீங்களாண்ணா? இது எப்படி நான் இது பதில் சொல்லலாம்? வேணா இப்படி சொல்லலாம். எடப்பாடியும் எப்படியாவது ஒரு செங்கக்கல்லை உருவலான்னு தான் முயற்சி பண்ணி பார்த்தாரு. எத்தனை நாளோ கொத்தனார் சித்தாள் வேலையை முயற்சி பண்ணார். கடைசி வரைக்கும் இன்னொரு இடம் ஒரு செங்கக்கல்லை கூட உருவ முடியல. இங்கே லோக்கலில் இருக்க எடப்பாடியாலேயே உருவ முடியலங்கும் போது, ஏன்னா எடப்பாடி தான் முதலமைச்சர் கேண்டிடேட், பிரான்ச் ஆஃபீஸர் பிஜேபி, அவராலேயே உருவ முடியலங்கும் போது இனிமேல் வேறு என்ன இருக்குது? எந்த அரசியல் கட்சிக்கு தமிழ்நாட்டில் பலமாக இருக்குது? அரசியல் கட்சிகள் ஏதேனும் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கவுண்டர் ரியாக்ட் பண்ணலாம். இங்கே கட்சியே கிடையாது. ஒன்லி திமுக கூட்டணி மட்டும்தான் பலம் வாய்ந்த கூட்டணி. அது இந்தியா கூட்டணி. இந்தியா முழுக்க கூட்டணியை கட்டமைக்கிற ஒரு பெரிய பெருமையும் பலமும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின்ங்கிற ஒரு மனிதருக்கு மட்டும்தான் இருந்தது. இன்னைக்கும் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இந்தியாவுக்கே இந்தி கூட்டணின்றதை ஆரம்பிச்சு வச்சதே இவர் தான். இங்க இருக்க கூட்டணியை தக்க வைக்க முடியாம ஒரு தலைவர் இருப்பாரு. ஆனால் எல்லா கட்சிகளுமே அதிக இடங்கள் கேட்பாங்கல்ல சார். இப்போ எல்லாம் வெளிப்படையாக சொல்லிட்டு தானே இருக்காங்க. நாங்கள் இன்னும் திரும்பி கேட்போம். எல்லாருமே திரும்பி சொல்கிறாங்க, ஏங்க மதிமுக உங்களுக்கு அதிகமாக சீட்டு கேட்குது, விடுதலை சிறுத்தைகள் அதிகமாக சீட்டு கேட்குது. ஒரு சில நேரங்கள் விடுதலை சிறுத்தைகள் கூட்டம் நடக்கும்போது
அங்கேருந்து வர நிர்வாகிகள் வருங்கால முதல்வரே வாங்கன்னு கோஷம் போடுவாங்க. வருங்கால முதல்வரே வாங்கன்னு சொல்கிறது மட்டும்தான் தொண்டனோட மன ஆசைகள். அது அந்த தலைவன் விரும்புகிற ஒன்றா இல்லை தொண்டர்கள் நேசிக்கிற ஒன்றாங்கிறது அது அவங்க 2 பேருக்குள்ள நேசபாசம். ஒவ்வொரு தலைவனும் தன்னோட கட்சி பலமாகணும், தொண்டர்களை பலமாக்கணும், தொண்டர்களை பலவீனம் ஆக்கக்கூடாது அப்படிங்கிற பாணியில் விரைவில் விடுதலை சிறுத்தைகள் ஒரு நாள் தமிழகத்தை ஆளும் அப்படின்னு அவர் பேசுவார். உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடடா விடுதலை சிறுத்தைகள் வந்து ஆள்ற இடத்துக்கு வந்துட்டாங்க, முதல்வர் கனவில் திருமா அப்படின்னு ஒரு தலைப்பை போட்டு ஒரு 4 பேரை கூப்பிட்டு எங்கள் அண்ணன் கருணாவை கூப்பிட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கருணா என்ன நினைப்பாரு? அவர் தானங்க சொல்லியிருக்காரு, போய் அவர்கிட்டே கேளுங்க பாரு. இவ்வளோ தான் அது அதிகபட்ச ஒரு ரூல். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஓடுற ரூலிங்கெல்லாம் அப்படி தான் போகுது. இது கூட்டணியில் இருக்க எல்லா கட்சிகளுக்கும் உள்ளது. கம்யூனிஸ்டா இது கம்யூனிஸ்ட் வந்து திமுகவை பொறுத்த மட்டும் இது ஒரு ஜனநாயகம். கூட்டணிக்கு வந்துருச்சுங்கிறதுனால எல்லாத்துக்கும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு போகணும், எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு போகணும்னு சொல்கிற தலைவர் இவர் இல்லை. அதே இந்த திராவிட மாடல் ஆட்சியில் எந்த முடிவு எடுத்தாலும் உடனடியாக அந்த கூட்டணி கட்சியெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ணி இது பரவாயில்லையா, இந்த பாலிசி நல்லா இருக்குமா, இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்கக்கூடிய ஒரு பண்புமிக்க ஒரு நல்ல தலைமை இங்கே இருக்குது. அதனால் எங்களுக்கு ஒரு அசாத்திய நம்பிக்கை இந்த கூட்டணி வெளியில் போகாது. 2வது இது ஒரு கொள்கை ரீதியான கூட்டணி. இந்த கூட்டணியிலிருந்து கொள்கையிலேருந்து விலகி ஒரு கட்சி வெளில போயிட்டா அது பாசிசத்துக்கு பலிகடாக போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா வெளியில் ஒரு பாசிசங்கிற பிஜேபிங்கிற ஒரு பூதம் நிற்கிது. நான் அந்த பூதத்துக்கிட்ட இருந்து இது ஆள்ற கூட்டணியா அப்படிங்கிறதுலாம் அப்புறம், நாட்டில் வாழ்கிறதுக்கே ஒரு கூட்டணி தேவைப்படுது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கொடூரமான பாசிசம் பிஜேபி. அந்த கொடூரமான பாசிச பிஜேபி மனப்பான்மையிலேருந்து தப்பிக்கணும்னா எங்களோட கொள்கை வந்து அது தெளிவான கொள்கையில் இருக்கும். சமூக நீதி இந்த மாதிரி பல கருத்து உட்பட்ட கொள்கையில் இருக்கும். இதிலிருந்து ஒரு ஆள் கொள்கையை விட்டுட்டு வெளியில் போனார்னா கட்சி அவரை கலைக்கிறாருன்னு அர்த்தம். இப்படி எடுத்துக்குவோம். அடுத்த வந்து தாவேகா அதிமுக கூட்டணி அமைந்தால் 200க்கும் அதிகமான தொகுதிகளில் வந்து ஜெயிச்சிடுவாங்க. இப்போ பேச்சுவார்த்தைகள் அதிமுகவில் இருந்து அழைப்புலாம் வெளிப்படையாகவே விடுக்கிறாங்க. பவன் கல்யாண் மாதிரி துணை முதல்வர் ஆகலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி ஒரு கருத்து முன்வைக்கப்படுதில்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அவங்க 2 பேரில் யார் முதலமைச்சர்னு விஜய்கிட்ட ஒரு வாட்டி ஒரு அப்ளிகேஷனை போட்டு கேட்டு கௌதமி வந்து சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர். கௌதமி சொல்லிட்டா சரியாக இருக்கும். ஏன்னா கௌதமி கட்சியோட கொள்கை பிரபு செயலாளர். கௌதமி வந்து தேசிய லீடரு, தேசிய தலைவர். அந்த கட்சியை வந்து வழிநடத்துறது அந்த அம்மா தான். இது வந்து நீங்கள் எடப்பாடி இவ்வளோதான் அவமானப்படுத்தணும்னு இல்லை, இதை விட அவமானப்படுத்துறதுக்கு வரியே எனக்கு தெரிஞ்சு சார் அவங்க வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க சார். தயவு செய்து இதை கட் பண்ணாமல் அப்படியே போட்டுருப்பான். நான் வேணா இதை விட தலைப்பாக வச்சுக்கப்பா, ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க பத்திரிகையாளர் சந்திக்கும் போது கூட்டணி அமைஞ்சாலும் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர். அவங்க எடப்பாடி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியல்வாதிங்க. அவருக்கு இப்படிலாம் ஒரு நிலைமையை சார் அதிமுக எல்லாருமே அவர் தான் சொல்றாங்க. கௌதமி யாருங்க, எந்த கட்சியிலேருந்து எங்கே வந்தது, எப்படி வந்தது, கௌதமியே சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது அது வேண்டாம். இல்லை ஏடிஎம்கேயோட ஸ்போக் பர்சன் நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் இருக்கட்டும். எடப்பாடி வந்து எடப்பாடி கட்சிக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. என்ன இன்னும் அது அரசியல் கட்சியானே தெரியல. அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியே கிடையாது விஜய் கட்சி. புரியுதா இல்லையா? அது ஒன்லி ரிஜிஸ்டர்டு பார்ட்டி. இது ஆண்ட பார்ட்டி, ஆண்ட கட்சி. அது அகதிகள் முகாம் மாதிரி எனக்கு யாராவது ஆதரவு கொடுக்க மாட்டீங்களா? யார்? நடிகர் விஜய் கட்சி தொண்டர்கள், விஜய் கட்சி பொதுச் செயலாளர் வரைக்கும், டிவியில் பேசுகிற ஸ்போக்ஸ் பர்சன் வரைக்கும். தம்பி என்ன பேசுவாருன்னு தெரியல, அது அப்புறம் பேசுவோம். பட் அந்த பொசிஷனில் வந்து எங்களுக்கு இந்த நிலைமையில் வந்து பிஜேபி ஆதரவு கொடுத்தா ஏற்றுக்கிறோம், அதிமுக எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா ஏற்றுக்கிறோம், ஏன் திமுகவே ஆதரவு கொடுத்தாலும் ஏற்றுக்குவோம் அப்படின்னு இதெல்லாம் பேசுகிறத பார்த்தா அது ஏதோ பாவம் அகதிகள் முகாமில் இடம் கிடச்சி குடியுரிமை கேட்குற ஒரு நபர் மாதிரி அந்த கட்சியை வந்து அகதிகளாக மாற்றாதீங்க. அது அப்படி தான் இருக்குது. அதனால் அந்த கட்சி போய் எடப்பாடியோட சேர்ந்து எடப்பாடி உடனே ஒரு முதல்வராகி அது பவன் கல்யாண் மாதிரி துணை முதல்வராகி என்னது இப்போ நீங்களே போட்டிங்களா ஒரு கேக் ஒன்று வச்சு இது வந்து செகந்திராபாத் உனக்கு ஹைதராபாத் எனக்கு அப்படின்னு வெட்டி பிரிச்சுக்கிற மாதிரி நீங்களே வேணா கூறு போட்டு 2 பேர் கையில் கொடுத்துருங்க, வேற ஒன்றும் நடக்காது. ஒரு அம்மா சொல்லுது,
என் பிள்ளைய வந்து நான் அவரை வந்து கிட்ட வந்து பார்த்துட்டேன். அதுக்காக என் ஒரு பிள்ளைய தான் பழி கொடுத்துட்டேன். அது தியாகமாக கருதுது. நான் என்ன இதுக்கு விளக்கம் கொடுப்பீங்க? உங்கள் மனசாட்சியோட சொல்லுங்கள். இது வந்து ஒரு அரசியல், அது ஒரு ஆரோக்கியமான அரசியல்வாதி. அவர் இந்த ஆரோக்கியமான அரசியல்வாதியை ஒரு கச்சா மதித்து நாங்கள் அந்த நஞ்சா முஞ்சானுக்கு பதில் சொல்ல முடியுமா? இதை நீங்கள் வந்து எடப்பாடியோட கம்பேர் பண்ணுறதே எனக்கு வருத்தமாக இருக்குன்னு சொன்னால் ப்ரொஃபஸருக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன பேசுவாரோ அதை அவர்கிட்ட கேட்டுக்கங்க. யார் ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க தாவேகா. அடுத்து வந்து இது வந்து ஒரு அரசியலே இல்லை அவங்க பண்ணுறது அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல ஆதரவுலாம் யார்கிட்டையும் எதிர்பார்க்கலங்க. தாவேகாவோட வருகையை தான் எல்லா கட்சியும் எதிர்பார்க்குது. இங்கே என்னென்னா வந்து அது ஒரு துயரம். கரூர் நடந்தது ஒரு பெருந்துயரம். அந்த பெருந்துயரத்தில் அந்த மக்களுக்கு முதல்ல இரங்கல், அவங்கள பறிகொடுத்த குடும்பங்களுக்கு ஆதரவு, ஆறுதல், அதை தாண்டி இறந்த உயிருக்கு ஒரு நீதி, இதை நோக்கி தாவேகா பயணம் பண்ணுது. அந்த வேலையில் வந்து அது சரியாக நடந்துகிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு இன்ட்ரீம் வெர்டிக்ட் வந்து இன்னைக்கு அந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் அந்த இடத்துல தாவேகா மேலே ஒரு குற்றம் சுமத்தி மீடியா ட்ரையல்ஸ் ஒன்று பண்ணி இவங்க தான் எல்லாத்தையும் பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு 15 நாள் எல்லாரும் பேசி தீர்ப்பெல்லாம் எழுதிட்டாங்க மீடியா ஹவுசஸே. ஆனால் சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட் வந்ததுக்கப்புறம் தீர்ப்பு எழுதினவங்களோ இல்லை அது நாள் வரைக்கும் என்ன வேணா பேசலாம் மீடியாவில் உட்காந்து பேசினவங்களோ அதுக்கப்புறம் ஆளே காணும். அந்த 16 நாள் தாவேகால வந்து ஒரு துக்கம் கடைபிடிச்சாங்க, ஒரு அமைதி கடைபிடிச்சாங்க, அதுக்கு ஒரு நியாய தார்மீகம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதுல பத்தி பேசிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் ஊடகத்துல இருந்து விவாதத்துல இருந்து பாதியில இருந்து ஓடுறாங்க. அப்ப அந்த நிலைமைக்கு நீங்க ஏன் போனீங்க? இல்லை இப்போ A1 A2 இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்கல்ல. வரேன் A1 A2னா யாரை சொல்லியிருக்காங்க? இல்லை கட்சி ஆட்கள் தானே சொல்லியிருக்காங்க. அவர் இல்லைங்க, இது வந்து இன்வெஸ்டிகேஷன்ல இது வந்து ஆக்சிடென்ட், இதுக்குள்ள சரி இருக்கான்ற இன்வெஸ்டிகேஷனை சிபிஐ SIT போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். அதை அவங்க ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல ரிப்போர்ட் கொடுத்து சுப்ரீம் கோர்ட் அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லும். நீங்க அதுக்கப்புறம் தான் வந்து இதுல சதி இருந்ததா யார் குற்றவாளின்றதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல பெர்மிஷன் வாங்கினவங்க மேல இவங்க எல்லாம் வந்து இதுக்கு பொறுப்புன்னு ஒண்ணு போலீஸ் தரப்புல ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கத்துல காவல்துறை பர்மிஷன் கொடுத்தவங்களோ அவங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, இந்த அசம்பாவிதத்துக்கு அவங்க ஒரு காரணம், இவங்க ஒரு குற்றம் சாட்டுறாங்க. இதை விசாரிக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கு. சோ இந்த இடத்துல அந்த இறந்தவர்களுக்கு அரசியல் காழ்ப்பு இல்லாம அவங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு சொன்னவங்கள நன்றி தெரிவிச்சார் விஜய் சார். ஒன்னே எனக்கு யாரும் ஆதரவு கொடுங்க, வாங்க கூட்டணி பேசுவோம், அதெல்லாம் அவர் பேசல. இன்ஃபேக்ட் இந்த பிரச்சனையில யாருமே கூட்டணின்ற வார்த்தையை பேசல. சட்டமன்றத்துல முதல்வர் தான் சொன்னாரு. எடப்பாடியார் அவர்கள் இது போல இந்த விஷயத்தை சட்டமன்றத்தில் எடுக்கும்போது நீங்க கூட்டணிக்காக இதை எய்ம் பண்றீங்கன்ற வார்த்தையை சட்டமன்றத்தில் முதல்வர் சொல்றாரு. என்னன்னா தாவேக்காக ஒரு கூட்டணி அமைஞ்சிடக்கூடாது, இல்ல தாவேக்கா எந்த ஒரு கூட்டணியும் போய் வலுவா உட்காந்துடக்கூடாது. ஏன்னா உட்கார்ந்தா அந்த கூட்டணி அறுதி பெரும்பான்மை வருன்றது யாரும் வந்து சொல்ல வேண்டாம், அது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவை மாதிரி. அந்த நிலைமையும் அந்த ஒரு பயமும் ஆளும் கட்சிக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் சட்டமன்றத்தில் அது எதிரொலிக்குது. யார் ஒருவர் மேலேயும் தனிப்பட்ட தாக்குதலை வைக்காதீங்கன்னு முதல்வர் வைக்கிறாரு. ஆனா அவருக்கு கை கட்டும் தூரத்தில் இருக்கக்கூடிய நாளிதழ்கள்ல தலையங்கம் என்னவோ வருது, அது கேள்வி கேட்டமா? தாவேக்கால இருந்தோ இல்ல தாவேக்காக்கு ஆதரவாக சில பேர் சில கேள்விகள் எழுப்புறாங்க, மீன் போஸ்ட் போட்டாங்கன்னு அரெஸ்ட் பண்ணும். அதற்கு எதிராக தாவேக்காக்கு எதிராக எவ்வளவு பேர் என்னென்னோ கருத்து பதிஞ்சாங்க, எத்தனை பேர் மேல தார்மீகமா கேஸாவது போட்டிருக்கோம், அரெஸ்ட் 2வது பார்த்துப்போம். இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒருதலை பட்ச சர்வம் நடக்கும்போது இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இது ஒரு புது கட்சி, அவங்களுக்கு போதிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அதுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து புதுசா அரசியல்வாதி படாதவங்க இல்ல பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க. இந்த சிச்சுவேஷனை பார்த்து இவங்களை இதோட ஓரம் கட்டினோம்னு ஒன்று ட்ரை பண்ணி அது முடியாம போற ஒரு நிலைமை இருக்குல்ல, அதை தான் நான் ரொம்ப பரிதாபக்குரிய நிலைமையா பாக்குறேன். யாராவது ஆதரவு கொடுங்கன்னு கேட்டாருன்னு சொல்றாரு அண்ணன். 1976ல யார் வந்து திமுக ஆட்சி கலைத்தார்களோ அவர்களையே 4 ஆண்டில் நேருவின் மகளே வா நிலையான ஆட்சி தான் சொன்னவங்களுடைய வாரிசுகள். அப்ப அவங்களுக்கு தெரியாதா யார் ஆதரவு கேட்கறாங்க, யார் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு? 2011ல யார் யாரு திகார் ஜெயில எத்தனை நாள் இருந்தாங்க நான் சொல்லணுமா? இந்த கூட்டணி இன்னும் தொடர்ந்து, இது நியாயமான கூட்டணின்றீங்க. 16ல விசிகா எங்க போனாங்க? தேமுதிக கூட நின்று பஞ்சபாண்டவர் அணின்னு ஒன்று ஆரம்பிச்சு இந்த மைனர் கேப்ல திமுக தோக்கடிச்சாங்க. அவங்க இன்னைக்கு உங்களோட கூட்டணி. ஸ்டாலின்காக கட்சியை உடைத்துக்கிட்டு போன மதிமுக வைகோ அண்ணன் அந்த கூட்டணி. இன்னைக்கு கூட்டணியில இருந்துகிட்டும் கேள்வி கேட்டுட்டு இருக்க கம்யூனிஸ்ட் கூட்டணி. 2021ல டிவியை போட்டு உடைச்ச விஜய் கமல் சார் அந்த கட்சியில இருக்க கூட்டணி. 2016ல ஜெயலலிதா அம்மா கூட சீட்டு வாங்கி நின்னவங்க எல்லாம் இன்னைக்கு இந்த கூட்டணி. 21ல கூட்டணின்னு ஒண்ணு, 19ல இருந்தே நாங்க வலுவான கூட்டணி, பலமான கூட்டணி. இல்ல ஏன் சார் இல்ல எல்லாருமே அவங்கள நோக்கி கூப்பிடுறீங்க? நீங்க தான் வலுவான கூட்டணி இல்ல, ஏன் எம்மனை கூப்பிடுறீங்க? நீங்க அதுக்கப்புறம் பலமாயிட்டீங்கல்ல, ஏன் இன்னைக்கும் கடந்த கல்யாண தினத்துல துர்காமாக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களோட கல்யாண தினத்துல அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் சேர்ந்து என்னன்னா கூட்டணி நீங்க வளர்த்துக்கங்க,
எல்லாரும் ஏன் திமுக நோக்கி போறாங்க நீங்களே சொல்லுங்க. இருங்க சார் கேட்டுட்டு பதில் சொல்லுங்க. எல்லாமே அவர் சொல்றது எல்லாமே எந்த மாற்று கருத்துக்கும் வேலை இல்லை. அப்படிப்பட்ட காங்கிரஸோட கூட்டணியா இப்படிப்பட்ட சார் திமுகவோட வரலாறு ராஜாஜி கூடயே கூட்டணி, தம்பிக்கு தெரியல அதை விட்டுட்டாரு. ராஜாஜி கூடயே கூட்டணி, இவன் இந்தி ஒழிக இந்திய திணிப்புன்னு சொன்ன ராஜாஜி கையிலேயே இந்தி கொடிய கையில கொடுத்து இந்தி ஒழிகன்னு சொல்ல வச்ச கட்சி திமுக. அவரே திரும்பி கூப்பிட்டு வந்து கூட்டணியில் உட்கார வச்ச கட்சி திமுக. எவன்லாம் கக்குனவனையே நக்க விட்டு பார்த்த கட்சி திமுக. அப்படிதான் வரலாறு ஒழிய திமுக போய் எவன் முடியும் சேரல. எவன் போனா எல்லாம் திமுக கூட வந்து சேர்ந்தான். இங்க தம்பி என்னன்னா இப்ப தம்பியோட பாணி என்னன்னா இப்பதான் புல்லு முளைச்சிருக்கு. புல்லுக்கு பத்திர இனிமேல் நெல்லு முளைக்கணும். தம்பி புல்லுல இருக்கும் போதே இவ்வளவு வசனம் பேசுது. இன்னும் நெல்லு முளைச்சி இந்த கட்சி ஆட்சிக்கு 4 நெல்லு கொத்து விழுந்து அதை 10 பேர் சோறு தின்னு வளர்ந்து நான் இந்த கட்சியால பலன் பெற்றவன், அதனால இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு தம்பியோட நிலைமை இன்னும் எந்த காலத்துக்கு வரும்னு எனக்கு தெரியாது. புல்லு முளைக்கும் போதே இங்க 10 பேருக்கு கலரை கட்டிட்டீங்க, 51 பேருக்கு. இதுக்கு நீங்க வசனம் பேசுறீங்க சார். இதெல்லாம் எங்க நிலைமை. கவனிச்சிங்களா? அவர் கூட்டணி கட்சிகள் மேல எவ்வளவு ஒரு மனிதாபிமானமோ இல்ல அக்கறையோ சக தலைவர்கள் மேல என்ன வார்த்தை சொன்னாருன்னா கக்கனவங்களையே நக்க விட்ட கட்சி. இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு விசிக தலைவர்கள் விவாதத்துல சொல்றாங்க பொது தொகுதிகள் கேட்காதீங்கன்னு ஒரு பெருந்தலைவர் சொன்னதா விவாதங்களை பதிகிறாங்க. அவர் பேரை சொல்ல விரும்பல. சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன்னா, ஆனா அந்த கூட்டணி இப்ப நான் கேட்கிறேன், நான் இது மட்டும் கேட்டுக்கிறேன். நீங்க சொல்றது ஃபேக்ட் எல்லாமே நடந்ததுதான். 16ல மக்கள் நல கூட்டணி இருந்தது. அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்காங்க. எல்லாமே நீங்க சொல்றீங்க. இப்ப வன்னியரசுக்கும் அது தெரியும். நீங்க சொன்னதா அவர் தான் ஒரு தொலைக்காட்சியில பதிவு. அதையும் தாண்டி அவங்க ஒரு கட்சியை நோக்கி போறாங்கன்னா இருக்கிற கட்சிகள்லயே ஒரு பெட்டரான கட்சின்னு ஒண்ணு யோசிக்கணும். ஒண்ணு இல்லைன்னா அவங்களோட வெற்றி அப்படிங்கிறத யோசிக்கணும். நம்ம திமுக கூட கூட்டணி அமைச்சாதான் நமக்கு ஒரு வெற்றி அப்படின்னு, இல்லை தமிழ்நாட்டோட நலன் அப்படிங்கிறதையும் யோசிக்கலாம். இப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல. வேற எதுக்காக தேடி போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொல்லிட்டீங்க. என்னன்னா இங்க வேற ஆப்ஷன் இல்லை. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல அஇஅதிமுகன்னு ஒரு கோட்டை, திமுகன்னு ஒரு கோட்டை, இந்த 2 கோட்டை தான் இருக்கும்போது இது 2த்துல ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். 3வது அணின்னு ஒண்ணு போகும்போது அவங்களுக்கு அது ஒரு பல பரீட்சை இருந்தது. அதுவும் அவங்களுக்கு சோபிக்கல. அதனால இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இதுவும் நல்லது போச்சுடா உள்ளது போச்சுடா நொல்லக்கணா ஆயிட போதுன்ற ஒரு அச்சத்துல நிலைமையில இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்றது நீங்க 2026 அந்த கூட்டணிக்கு சூஸ் பண்ணுங்க பண்ணாதீங்க, அது உங்களுடைய இஷ்டம். ஆனா வரும் நாட்கள்ல தமிழகத்துல அண்ணா சொன்னாரு இப்பதான் நெல்லு முளைக்குது தம்பி அதுக்கே இவ்வளவு சொல்லு போடுறாருன்னு. இந்த நெல்லு இவ்வளவு பதட்டப்படுத்துமா அப்படின்னா இது மரமாச்சுன்னா எவ்வளவு பேருக்கு நிழல் கொடுக்கும். ஏன்னா இந்த இடத்துல பெரிய ஆலமரம் இருக்கும்போது பக்கத்துல எந்த செடியும் முளைக்க மாட்டேங்குது. புதுசா ஒரு செடி முளைக்கும் போது அதுங்களுக்கு அச்சம் ஏற்படதான் செய்யும். ஆனா காலத்தின் கட்டாயம் மாற்றம் ஒன்றே மாறாதது. பெரும் பெரும் ஆலமரங்கள் புயலில் விழுவதையும் பார்க்கலாம். இந்த மாதிரி நெல்மணிகளும் புல்மணிகளும் அழகான என்ன புயல்களை கடந்து செல்வதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அதுபோல நாளைக்கு இந்த கட்சி வளர்ந்து தமிழகத்தில் ஒரு மாற்றா ஒரு பிரைம் ஃபேக்டரா, ஏன்னா அந்த தமிழகத்தில் பிரைம் ஃபேக்டரா தாவேகா இல்லைன்னா தாவேகாவை அதிமுக கூட்டணிக்கு அழைப்பதும் அதை திமுக விமர்சனம் செய்வதுமே தலைப்புச் செய்திகளா இருக்க வேண்டிய அவசியம் என்ன? சோ தமிழகத்தின் மக்கள் மனதில் நீங்க என்னதான் கூட்டணி 30 கட்சி கூட்டணி வச்சுக்கலாம், 30 வருஷம் ஆண்டிருக்கலாம், எண்ட் ஆஃப் தி டே இன்னைக்கு மக்கள் யாரை நம்புறாங்க, யாருக்கு வாய்ப்பு அளிக்கிறாங்க? அந்த மேண்டேட் 26 எலெக்ஷன் முடியும் போது தான் வரும். அதை கணிக்கிறதுக்கு நானும் ஜோசியர் கிடையாது, அண்ணனும் ஆர்வத்தில் நம்பி வச்சுக்க மாட்டாங்க. ஆனா அந்த வாய்ப்பை மக்கள் அளிக்கும் பட்சத்தில் அந்த ஜனநாயகத்தை கேள்வி கேட்கறதுக்கு நம்ம யாரும் கிடையாது. அப்படி ஒரு நாள் வந்தால் அதுக்கப்புறமும் இந்த கூட்டணி இப்படியே இருக்குமா? இந்த கூட்டணி பலுவா இருந்தா ஏன் நீங்க இன்னும் இப்போ பாமக ஐயா இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேன்னு சொன்னாரு திருமாவளவன். ஆனா அவரே ஒரு பாயிண்ட்ல ஒரு காம்ப்ரமைஸ்க்கு போயிட்டு வருவாரோன்ற நிலைமைதான் பேச்சு அடிபட்டது. தேமுதிக ஆரம்பித்ததே திமுகவின் எதிர்ப்புல. அதனாலதான் 2011 அதிமுக கூட்டணி வச்சு திமுக எதிர்கட்சியோட எல்லாம் போச்சு. அவங்களையும் ஒரு வாய்ப்பு வரீங்களா பேசலாமா நடக்குதா? அப்போ நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுக்கு போக மாட்டாங்க. பயமோ இல்ல தோற்றுவோன்ற ஒரு அச்சமோ வரும்போது இது போல பல விதமான அட்டம் பண்ண சொல்லுது. அதோட வெளிப்பாடு தான் இது. நான் சொல்ல வர மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னா, திமுக நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்ப கான்பிடென்ட்டா இல்ல, திமுக கூட்டணி ரொம்ப பலமாலாம் இல்ல, அத மக்கள் நம்புறாங்க. இன்னைக்கு திமுக பலமா இருக்கா இல்ல, வரலாறு தெரியல, கூட்டணி பலமா இருக்கா வரலாறு தெரியல. நாங்க தனிப்பட்ட முறையில மெஜாரிட்டியில ஆட்சி பிடிச்சோம். 184 சீட்டு வாங்கி ஆட்சி பிடிச்சோம். தம்பி புது அரசியல்வாதி,
புது நெல் புது நாற்று. ஓகே, சார்ட்ட நான் கேட்டேன் சார். இப்போ அதிமுக வந்து நேரடியாகவே வந்து அழைப்பு விடுறாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து கூட்டணிக்கு வந்து அழைப்பு விடுறாங்க. இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்புறம் சார் சொன்ன மாதிரி வந்து இங்கே வேறு யாருமே அந்த அளவுக்கு ஒரு கூட்டணி எங்களுக்கு எதிராக யாருமே இல்லை, நாங்கள் பலமாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த ரெண்டு கருத்தையும் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்தளவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் 1972 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய காலம் முதல் கிட்டத்தட்ட தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சியாக இருந்தது. என்னுடைய மரியாதைக்குரிய அன்பு தம்பி சூர்யா வெற்றிகொண்டானுக்கு தெரியும். 73 திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் 3 பெரும் அரசியல் சக்திகளை வீழ்த்தி ஒரு மகத்தான வெற்றி பெற்ற இயக்கம். மத்திய ஆட்சி கட்சியான இந்திய தேசிய காங்கிரஸ், மாநில ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம், ஆகப்பெரும் தலைவரான பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன இந்த 3 பெரும் அரசியல் கட்சி. இந்த 3 பெரும் கட்சிகளும் களத்தில் நிறுத்திய வேட்பாளர்கள் யார்? திமுகவில் பொன்முத்துராமலிங்கம், ஸ்தாபன காங்கிரஸில் NSV சித்தன், இந்திய தேசிய காங்கிரஸில் கரு சீமச்சான். இந்த 3 பேருமே அந்த பகுதியில் பிரபலமானவர்கள், பழந்துன்னு கொட்டை போட்ட ஆசாமிகள். ஆனால் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி மாயத்தேவரை கூப்பிட்டு வந்து அவர் உசிலம்பட்டியை தாண்டி தெரியும். அங்கே கூட ஏன் தெரியும்னா PK மூகே தேவருடைய அக்கா பையங்கிற அந்த அடையாளம். அவருடைய அண்ணன் கந்தசாமி தேவர் ஃபார்வர்ட் பிளாக்ல MLA-வாக இருந்தார். 21 நாட்கள் தான் வேட்பாளர் அறிவிப்பது. அது கிட்டத்தட்ட ஒரு 18-19 நாட்கள் தான் புதிய சின்னம், சுயேட்சை சின்னம். ஆமாம், ரெட்டையில சின்னம் தான். புரட்சித் தலைவருடைய அங்கீகாரத்தை சொன்னார். ஏணி இருக்குது, பஸ் இருக்குது, ரெட்டையில இருக்குது, இதெல்லாம் எதெல்லாம் எடுக்கலைங்கிற போது நம்ம புது கட்சிக்காக ரெட்டையில எடுக்க சொன்னார். ஒரு வேட்பாளர் என்கிற முறையில் அவர் தான் சூஸ் பண்ணணும், தலைவர் வந்து நேராக சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஆலோசனையில பெற்று தான் அந்த ரெட்டையில சின்னம். அப்படி ஒரு புதிய வேட்பாளர், புதிய சின்னம். கிட்டத்தட்ட மொத்த வாக்காளர் 5,46,000 வாக்குல ஒரு 2,60,000 வாக்கு வாங்குறார். 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு மகத்தான வெற்றி. இன்னைக்கு 10,000 வாக்குகள் குறைவாக வாங்கியிருந்தா மரியாதைக்குரிய பொன்முத்துராமலிங்கம் அங்கே கட்டுத்தொகையை இழந்திருப்பாங்க. ஏன்னா 2வது இடம் ஸ்தாபன காங்கிரஸ் NSV சித்தன். அப்படி 74 புதுச்சேரியில் முதன்முறையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்குரிய ஒரு பலன் கிடைத்தது. 77, 80, 84 ஒரு ஹாட்ரிக் வெற்றி. தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ராஜதந்திரி, அரசியல் சாணக்கியன் என்று பொதுவெளிகளில் இன்னும் பேசப்பட்டு கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்களை தொடர்ந்து தோற்கடித்தார். 77, 80, 84 ஒரு தொடர் வெற்றி. 7 முறை அதிமுக ஆட்சி கட்சியாக இருந்தது. 31 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்ட கட்சி. இன்னைக்கு வந்து தாவேகா கொடியை பார்த்துட்டு அதோ வெற்றி, எழுச்சி, புள்ளியார் சொல்லி போட்டுட்டான். மிக வேதனையாக இருக்கு. இந்த 53 வருஷம் அந்த அதிமுகவோடு பயணப்பட்டு கொண்டிருப்பவன் நான். இப்படி ஒரு துரதிருஷ்ட நிலைக்கு திரு எடப்பாடி கொண்டு சென்று விட்டாரே அப்படிங்கிற அந்த ஆதங்கம் அந்த கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்கள் இருந்து காலமெல்லாம் ரெட்டலைக்கு வாக்களிப்பதை மட்டுமே தன் கடமையாக கொண்டு எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் இருக்கிறான்ல, அவன்லாம் வேதனையில் இருக்கிறான். இந்த கரைவேட்டி கட்டிட்டு போனா லோக்கல்ல கட்சிக்காரன், ஏப்பா நீ எந்த இடத்துல இருக்க, EPS-ஆ OPS-ஆ சசிகலாவா தினகரனா யார் கூட இருக்கிற, எல்லாம் ஒன்னாகி வாங்கடா, எல்லாம் ஒன்னாகி வாங்கடா. இதை எழுமலைன்னு ஒரு பகுதி உசிலம்பட்டியிலிருந்து போகிற இடத்துல RB உதயகுமார் அந்த உறுப்பினர் அட்டையை எடுத்துகிட்டு போய் விநியோகிப்புக்கு போயிருக்கார். அங்கே இருக்கிற கிளை நிர்வாகிகள் இந்த அட்டையை வச்சு நாங்கள் எங்கடா ஓட்டு கேட்குறது, எல்லாம் ஒன்று சேர்ந்து வாங்கடா, அப்போ தான் ஓட்டு கேட்டு போக முடியும் அப்படிங்கிறான். இந்த நிலையில், ஒரு பலகீனமான நிலையில் இருப்பதற்கு என்ன காரணம்? திரு எடப்பாடியினுடைய பிடிவாதம், அவருடைய அந்த சுயநலம். கட்சி முக்கியம், கட்சியினுடைய வெற்றி முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியை நம்பி இருக்கிற தொண்டர்களுடைய எதிர்காலம் முக்கியம். இந்த வெற்றி என்பது ஆட்சியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்கக்கூடிய வெற்றியாக பெறணும் அப்படிங்கிற கருத்தாக தானே அதிமுகவில் இருக்குது. இன்றைக்கு பலகீனமாக இருக்கிறதுங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சிடுச்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 15 தொகுதிகளில் 3வது இடம், 7 தொகுதிகளில் கட்டுத்தொகை. அந்த 234 தொகுதியையும் கணக்கெடுத்து பார்த்தா 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்திருக்கு. வெறும் 11 தொகுதியில் தான் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. ஆமாம். அப்போ இவ்வளவு பலகீனமான நிலையில் இருப்பதற்கு நான் சொன்ன மாதிரி அவருடைய சுயநலம் தான் காரணம். இன்றைக்கு வெளியிலே திரு OPS, திருமதி சசிகலா, தினகரன் குறைந்தபட்சம் ஒரு 7-8% வாக்குகள் வெளியில் போயிருக்குது உண்மை. நீங்கள் அவர்களை இணைத்து கட்சியை கொண்டு போனோம்னா வலிமை மிக்க அதிமுக இருந்தால் வலுவான கூட்டணிக்கு எல்லாம் இங்கே வருவாங்க. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகளோட தான் தேசிய கட்சியானாலும் மாநில கட்சியானாலும் கூட்டணிக்கு வருவாங்க. இந்த வலிமை மிக்க கட்சி தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் என்கிற நம்பிக்கை இந்த கட்சிகளுக்கெல்லாம் வரும். இவர்களோடு இணைந்து தேர்தலை சந்தித்தா தான் ஒரு 4-5 MP, ஒரு 10-20 MLA வாங்க முடியுங்கிற நிலைமை தான் எல்லா அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு. ஸோ இந்த சூழலில் நீங்கள் கட்சியை பலப்படுத்தாமல் பலகீனப்படுத்தி நீ வருவியா நீங்கள் ஊருக்கு திரு எடப்பாடி போறார், காங்கிரஸ் வந்துடும்,
கம்யூனிஸ்டுக்கு சிவப்பு கம்பளம் வைக்கிறோம், பிசிகாவுக்கு நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கோம், தாவேவுக்காக அழைப்பு விடுத்திருக்கோம். நீ கட்சி உறுதியான நிலைப்பாடு, திமுகவை வீழ்த்தும் வலிமை மிக்க அதிமுக வந்துருவாங்கல்ல, பொதுவெளிகளில் மக்களும் இதுதான் அடுத்து ஜெயிக்க போகிற கட்சிங்கிற நம்பிக்கை வரும்ல, அந்த நம்பிக்கையை நீங்கள் ஏற்படுத்தலை இல்லை, அதுதான் அந்த பலகீனம். இப்போ இதை தாண்டி வெளியில் தாவேகா கொடியை பார்த்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் 77 முதல் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறப்போ சொல்கிறார், இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து விடலாம், இந்த ராமச்சந்திரனை அழித்து விட்டால் அதிமுக அழிந்து விடும் என்று கருதுகிறார்கள். அட பைத்தியக்காரர்களா, அண்ணா இந்த ராமச்சந்திரன் அழித்தால் 1000 ராமச்சந்திரன் வருவான். 1000 ஆண்டுகளை கடந்தும் இந்த அதிமுக நின்று நிலைத்திருக்கும். அண்ணாவின் உருவம் பொறித்த இந்த கொடி பட்டோலி வீசி பறக்கும்னார். 52 வருஷத்தில் இந்த கொடியை மறந்துட்டு தாவேகா கொடியை பார்த்து உற்சாகத்தில் துள்ளுகிற நிலைமை அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறதுங்கிறதா இன்றைக்கு. சார் அது ஒரு வியூகமாக தானே பார்க்கலாம். இப்போ தாவேகா கூட்டணிக்கு அழைக்க சார் நான் ஒன்று சொல்லிடுறேன். நான் கேட்குறேன் தம்பிகிட்ட, தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கம் என்ன? விஜய் முதலமைச்சர், அங்கே இவங்கெல்லாம் வந்தால் சேர்த்துக்குவார். எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவதற்காக தாவேகா தொடங்கினார். அவருடைய முதல் கூட்டத்திலே அதுதான் சொன்னார். அதுக்கான வாய்ப்பு இல்லை. எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரும், தான் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். அதை விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி 2026 தமிழ்நாட்டில் என்டிஏ தலைமையில் கூட்டணி ஆட்சின்னு பிரகடனப்படுத்திட்டார். இன்னும் அமித்ஷா அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார். அமித்ஷா இன்னும் சொல்லலை எடப்பாடி தான் முதலமைச்சர்னு. என்டிஏ அணி இங்கே ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கிறாங்க. அப்போ வந்தால் என்டிஏ, அதிமுக, தாவேகா இது ஒரு கூட்டணி ஆட்சி. இப்படி ஒரு கூட்டணி ஆட்சி அமைகிற பொழுது அந்த ஆட்சிக்கு யார் முதலமைச்சர் யார் துணை முதலமைச்சருங்கிற பெரிய பிரச்சனை இருக்குது. இடப்பங்கீடு, தொகுதி அடையாளப்படுத்தல், இதில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. அப்படியே இந்த பக்கம் வருவோம். மரியாதைக்குரிய தம்பி சூர்யா வெற்றி கொண்டான் சார் அப்படியே இன்டெக்டாக இருக்குது. இன்றைக்கும் காங்கிரஸ் கட்சியினர் கட்சியினுடைய மூத்த தலைவர்களான திருச்சி வேலுசாமி சொல்கிறார் 2 அமைச்சர் பதவி கூடுதல் இளநிலை பெறணும்னு. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறார் துணை முதலமைச்சர் வேண்டும் கூடுதல் இடங்கள். முன்னாள் தலைவர் தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் தன்னுடைய ஆதரவாளர்களோட டெல்லியில் போய் பிரேயர் பண்ணுறார். நம்ம 60 இடம் வரைக்கும் திமுகவில் வாங்கியிருக்கோம், 80ல் 50-50 சீட் ஷேரிங் போட்டு கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் ஒத்துக்கொண்ட கட்சி தான் திமுக, எனவே நாம் இந்த முறை அதிகமாக வாங்கணும் அப்படின்றாங்க. ஒரு இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைமை இடத்திலிருந்து வந்தவன் 117 இடங்களில் போய் வேலை பாருங்க அப்படின்னா, எந்த தேசிய காங்கிரசினுடைய தலைவர் நிர்வாகிகளாவது நாம் திமுகவோடு இங்கே இருக்கிறோம், இண்டி கூட்டணியை உருவாக்கிய காரணகர்த்தா ஸ்டாலின், அவர் மனதை வேதனைப்படுத்தாதீங்க, யாராவது பேசாதீங்கன்னு சொல்கிறாங்களா? சொல்லலை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் 18 இடம் 20 இடமெல்லாம் அதிமுக திமுகவோட நின்றுருக்கோம். கடந்த முறை 6 என்று 6ஓட எங்களை ஆறுதல் படுத்திட்டாங்க. இரட்டை இலக்கம் வேண்டும் அப்படின்னு. பிசிகாவிலையும் 25-15, கடைசியில் இரட்டை இலக்கம் 12 அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க. ஏறத்தாழ 170 இடங்களுக்கு மேலே கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் நின்னது. அப்போ இவங்களுக்கெல்லாம் போதுமான இடங்கள் வர்ற போது தனி மெஜாரிட்டிக்கே வருமா அப்படின்னு. இன்னொரு பார்வை என்னன்னா, திரு ராகுல் அவர்கள் விஜய்கிட்ட பேசின உடனே அவங்க பார்வை தாவேகா விஜய் மேலே இருக்குது அப்படிங்கிற ஒரு பரவலாக ஊடகங்களில் வலைத்தளங்களில் வந்துட்டு இருக்கு. அதனுடைய நீட்சியாக கேரளாவிலையும் புதுச்சேரியிலையும் தாவேகாவுக்கு செல்வாக்கு இருக்குது. இந்த 2 மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கணும்னா தாவேகாவோட போனால் சரியாக வரும் அப்படின்னு கேரள காங்கிரஸ் அங்கே டெல்லியில் போய் முறையிடுறாங்க. கேசி வேணுகோபால் உட்பட பலருமே அந்த பிரச்சனைகள் இருக்குது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இந்த 3மே தாவேகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் வேறு வந்ததுன்னா இன்னொரு அணியை நாம் கட்டமைத்தால் பெரிய அளவில் நாம் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற கருத்தாக்கமும் ஓடிட்டு இருக்கு. விஜய் ஆதரவு ஓடிட்டு இருக்கு. நமக்கு டிசம்பர் வரைக்கும் இப்படி உட்காந்து நம்ம பேசிட்டு இருப்போம். டிசம்பருக்கு பிறகு பார்க்கலாம். சார், ஒரு பக்கம் எங்கள் கூட்டணி நாங்கள் சேர்ந்துட்டா ஒருவேளை தோத்துருவோன்ற பயம் அப்படின்றத சகோதரர் சொல்லியிருக்காரு. சார் அந்த கூட்டணி ஒற்றுமை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களோட பதில் என்ன? இப்போ இவங்க யார் கூட சேர்ந்தா எது தோத்துரும் அது முதல்ல விளக்க வேணும். இவங்க யார் சேர்க்குறேன்னு சொல்லியிருக்கா. எந்த கட்சி இப்போ தாவே கேட்டால் அப்ளிகேஷன் கொடுத்து தெரியுது. ஆர்பி உதயகுமார் வெளிப்படையாக கூப்பிட்றாரு. சார், எல்லாருக்கும் ஆசை தான். எங்கள் அண்ணன் கருணா சொன்னார், ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவரை மாதிரி அதிமுகவுக்கு சப்போர்ட்டர் யாரையும் நான் பார்த்ததில்லை. அவர் முழு பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? எங்க தலைவர் பேரு கருணாநிதி தான் அவர் பேரு. அதனால குறைச்சிக்கிட்டாரு. முழுசா கூட சொல்ல மாட்டாரு. அதை எவனும் முழுசா சொல்லி என் மனசை வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு கருணான்னு கூப்பிடுங்க பாரு. அவ்வளோ பெரிய கண்ணியமான அரசியல் தலைவர். எவ்வளோ வேதனைப்பட்டு பேசினார். எடப்பாடி இப்படி உள்ள ஒரு அரசியல் கட்சியை
இப்படி சின்னாபின்னமாக்கி நர்ரோட்டில் விட்டுட்டு கடைசியில் தாவே காட்ட போய் 4 குடி பிடிச்சவன்ட்ட போய் கையேந்தி அடடா பல்ப்பு எரிதுறான்னு சொல்கிற அளவுக்கு என் கட்சியை கேவலப்படுத்திட்டீங்களே, எனக்கு ரொம்ப வேதனை. அவர் சொன்னது மெயினாக அது அங்கே தான் நீங்கள் பார்க்கணும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்த பிறகு நாங்கள் என்ன இதுக்கு தெளிவாக தானே சொல்கிறோம். அண்ணன் கூட சொன்னார், பாருங்கள் இவங்க ஆசைப்படுறாங்க, காங்கிரஸ் ஆசைப்படுறாரு, வேலுச்சாமி ஆசைப்படுறாரு. வேலுச்சாமி காங்கிரஸில் இருக்காரா இல்லையாங்கிறது காங்கிரஸ்காரனே ஆய்வு பண்ணிட்டு இருக்கான், அது வேறு விஷயம். பட் அங்கே இருக்க கட்சியில் இருக்க எல்லா தலைவர்களையும் ஆசைப்பட்டோம். எனக்கு கூட தான் ஆசை, செத்து போன சிறுத்தை சுவிதா கூட ஒரு 2 தாட்டி அதை போய் திரும்பி பார்த்துட்டு வரணும்னு, போய் சேர வேண்டிய இடத்துல சேரணும். நடக்கிற கதையாது. அவங்க எதிர்பார்ப்பும் இதே நம்ம ஒன்றா பார்க்க முடியும். இல்லை நான் தான் சொல்கிறேன், எனக்கு கூட ஆசை அப்படின்னா அவரும் ஒரு ஆசை இருக்கும். மந்திரி ஆக மாட்டோமா, முதலமைச்சர் ஆக மாட்டோமா? ஏன் எங்கள் அண்ணன் காங்கிரஸில் 2-3 மந்திரி தான் கேட்டாரா? காங்கிரஸ் ஆண்ட கட்சி சார், அதுக்கு ஆளுன்ற ஆசை வராதான் நியாயமான ஒன்று தானே. எடப்பாடி இடைக்கால முதலமைச்சர் சார், எடப்பாடியும் முதலமைச்சருங்கிற ஒரு வெறியில் நான் எதை வேணாலும் இழப்பேன், கொடியை இழப்பேன், கட்சியை இழப்பேன், எதை வேணாலும் இழக்க ரெடி, கொள்கையை இழக்க ரெடி. ஆக மொத்தம் என்னை முதலமைச்சரை மட்டும் ஆக்கிடுங்க. இந்த வெறியோட போய் மறுபடியும் மோடிக்கிட்டு போய் சரண்டர் ஆகலையே, ஆயிட்டார்ல. எந்த பாலிசி இல்லையே. சிறுபான்மையின் பாதுகாவலன் நான் சேர்ந்த பாவத்துக்காக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு கேட்டாலும் எடப்பாடி இல்லை, நீ இவர் என்ன சொல்ல முடியும்? ஏன்னா அதிமுக நிறைய அம்புகள் போகுது, அந்த விருந்தினர் வந்து வரல. அப்படி கேட்ட ஒரு ஆள் எடப்பாடி என்னாச்சு, இவர் முதலமைச்சர் இருக்காரு போய் ஒன்றார். காரணம் அந்த பதவி வெறி. அதனால இது எல்லாருக்கும் இயல்பாக இருக்கிறது தான். எங்களோட தாக்கம்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா பதில் ஒன்று தான். வெளியில் பாசிசங்கிற ஒன்று தமிழ்நாட்டை கொள்கை ரீதியாக ஐடியாலஜி படி இங்கே கழகங்களே இருக்கக்கூடாது, காவி தான் இருக்கணும். அந்த வெறியில் சுற்றுது. இந்த காவிக்கு எத்தனை பேர் அடிமையாக போறீங்க? எத்தனை பேர் நெத்தியில் பட்டையும் கழுத்தில் உத்தராஜ கொட்டையும் காவி சட்டையும் போட தயாராகிட்டீங்க? இந்த பட்டியலுக்கு திராவிட கட்சிகள் யாரும் உள்ளே வர மாட்டான். அப்படி எடப்பாடி போனார்னா அதை நான் இன்னைக்கு இல்லை சார், நான் என்னிருந்தோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதிமுக திராவிட கட்சின்னு ஒத்துக்கவே நான் மாட்டேன். ஏன்னா அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை சார், அது ஆரிய திராவிட முன்னேற்ற கழகம். ஆதி காலத்திலேருந்தே புரியா, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்களோட ஐடியாலஜியும் அவங்களும் ஒன்று தான். பிஜேபி பகிரங்கமாக சொல்லுவோம், எங்களுக்கு அவங்களுக்கும் கொள்கை ரீதியாக ஒரே கொள்கைன்னு, கொள்கையே அதான். அதனால் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதுதான் அடிக்கடி சொல்லுவாங்க, ஹெட் ஆஃபீஸு பிரான்ச் ஆஃபீஸுப்பா தமிழ்நாடு பிஜேபிக்கே தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு நான் பகிரங்கமாக கூட சொல்லியிருக்கேன். யார் இருந்தாலும் மறுப்பாங்க, இப்போ அண்ணன் கூட மறுக்கலாம். அதனால் அது வேறு விஷயம். இன்னைக்கு நேற்று வந்து அந்த தாவேக்கா இப்போ வந்து உட்கார்ந்து முதல்ல அந்த ஆறுதல் சொல்கிற வேலையை பார்க்கட்டும். தூக்கி விட தோழன் இருந்தால் விழுவதில் கூட சுகம் உண்டுன்னு சொன்னான். முதல்ல நீ உளுந்துருக்க, உன்னை தூக்குறது எவன்னு தேடிட்டு இருக்க. அதுக்கு எடப்பாடி உதவி செய்யலாம், பிஜேபி உதவி செய்யலாம், யார் வேணாலும் உதவி செய்யலாம், இன்க்ளூடிங் மனசாட்சியோட நான் கூட உதவி செய்யலாம். அதுக்காக நான் உன்னை அரசியல் கட்சியாக மதித்து உன்னை நான் கூட்டணிக்கு கொண்டு வந்து ஓன் தம்பில் தான் நான் கோட்டைக்கு வரணும்னு சொன்னீங்கன்னா அதை விட ஒரு ஈழப்பழப்பு எங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை. என்றைக்கும் விஜயோ இல்லை தமிழ்நாட்டு மக்களோ அவர் எதிர்கட்சி தலைவராக ஒரு நாள் இந்த மக்களுக்கான எந்த பணியும் அவர் செய்யலைன்னு நான் சொல்லுவேன். அதை மாற்றுக்கிறதுக்கு தொடர்ச்சியாக அறிக்கைகள் பொதுக்கூட்டம் அதெல்லாம் நடத்துகிறாங்க சார். அதெல்லாம் எதுக்காகன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் எங்கே அறிக்கை கொடுத்தாலும் எதுக்காக பொதுக்கூட்டம் நடத்துகிறாரு. எங்களோட நோக்கமே நீங்கள் யார் வேணாலும் சேர்ந்துக்குங்க. ஆனால் இந்த கூட்டணி அந்தாண்ட பக்கம் சீமான் தனியாக எங்களை பற்றி கவலை இல்லைங்க, நான் யார் கூடயும் சேர மாட்டேன், தனியாக நிற்கிறேன், நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்னு ஒத்தக்கால நிற்கிறாருன்னா மதிக்க தகுந்த ஒரு நபர், போற்றக்கூடிய ஒரு நபர். நான் அவரை எதிரியாகவே பார்க்குறேன். முன்னாலாம் எதிரியாக இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு அந்த தகுதி சீமானுக்கு வந்துருச்சுன்னு நான் பகிரங்கமாக சொல்கிறேன். பதிவு பண்ணிக்க, அதை மாற்றுக்கிறதுக்கே வேலை இல்லை, நான் மதிக்க ரெடி. அவரால் உங்களுக்கு எதுவும் பாதிப்பு இல்லை அப்படின்றதுனால அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா சார்? சீமானை மதிக்கிற அளவுக்கு எடப்பாடி மேலே எங்களுக்கு மரியாதை வருமானு கேட்டால் எப்படி சார் எங்களுக்கு வரும்? என்ன காரணத்துக்காக வரல அப்படின்ற கொஸ்டின் இருக்குல்ல. நேற்று பாருங்க, தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் சேர்ந்த உடனே ஆதரவு கேட்குற எடப்பாடியை நீங்கள் அதை பற்றி ஒரு 2 கேள்வி கேட்குறீங்க. எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, எஸ்ஐஆர்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாட்டில் ஒரு 10% வட மாநிலத்தவர்களை இந்திக்காரனெல்லாம் பிடிச்சிட்டு வந்து இங்கே இறக்கி விட்டு
இனிமேல் இவனுக்கெல்லாம் ஓட்டு உரிமையை கொடுத்து 10% ஓட்டை சேர்த்துட்டான்னா பிஜேபி அதிமுகவுக்கும் 10% ஓட்டு தனியாக வந்துடும். யாரா ஓட்டு போட்டவன்னா ஒரு பலுக்கும் தமிழ் தெரியாது, எல்லா பலும் வட மாநிலத்தவன். அவங்கள உள்ளே கொண்டு வந்து சேர்க்கறதுக்காகவே அங்கே நீக்கிட்டானுவோம். நீக்கின பட்டியலோடு இங்கே வரான், இங்கே சேர்க்குறான். இந்த அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் என்ன காரணம்? நாளைக்கு தமிழர்களோட வேலை வாய்ப்பு யாருக்கு பறி போகும்? தமிழர்களோட வாழ்வுரிமை யாருக்கு பறி போகும்? தமிழர்களுடைய நிலம் யாருக்கு பறி போகும்? இன்னைக்கே சிட்டிக்குள்ள மார்வாடி தான் ஆண்டுகிட்டு இருக்காரு. நம்ம ஆள் அடிமையாமல் வேலை பார்த்துட்டு இருக்கான். பகிரங்கமாக இல்லைன்னு எவனாலையும் மறுக்க முடியாது. எல்லா தொழிலும் இன்னைக்கு வட மாநிலத்தவர்கள் கைக்கு போவோம். தமிழனோட நிலைமை என்ன? ஒரு ஆட்சியால் இந்த பதவிக்காக ஒரு அடுத்த தலைமுறையே கொண்டு அடமணம் வைக்கிறதா? இதுக்கு ஒரு எடப்பாடி தேவையா? இதுக்கு ஒரு பிஜேபி தேவையா? இதுக்கு ஒரு தமிழனுக்கு ஒரு சூடு சொரண மான ரோசெல்லாம் தேவையா? இருந்தால் அவன் இந்த வேலையை செய்வானா? எங்களோட கொள்கையும் கோட்பாடும் இதுதான். நாங்கள் அதில் உறுதியாக இருக்கோம். இந்த பாலிசியில் இருக்கும்போது எங்கள் கூட்டணியிலேருந்து விரிச்சல் வருமானா செங்கல் சுத்தியோட கொத்தனார் வேலையை நீங்கள் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் கரைச்சி எடுத்துகிட்டு போங்க. அங்கே எதை பற்றியும் கவலை. ஒரே ஒரு சொல்லுங்கள். தம்பி சூர்யா வெற்றிகொண்டானுக்கு எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் எதிர்க்கட்சி தலைவராகவே ஏற்றுக்க முடியாது. எதிர்க்கட்சியினுடைய செயல்பாடுகள், அவருடைய செயல்பாடுகள் திருப்தி இல்லைன்னாரு. 100% உண்மை. கடந்த 10 ஆண்டுகளாக அண்ணா திராவிட சார் அவர் இன்னொன்று சொன்னார், அதுக்கும் நீங்கள் சொல்லிடுங்க. பாஜகவும் அதிமுகவும் ஒரே கொள்கை உடையவர்கள் தான், ஆரிய திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படின்ற கருத்தையும் சொல்லியிருக்காரு. அது இல்லை அந்த அரசியல் வெற்றி தோல்விகளுக்காக தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணி. இந்த ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான கருத்தை 70களிலேயே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பதிவு பண்ணியிருக்காரு. தம்பிக்கு அதெல்லாம் தெரியும். அதனால் அவருக்கு அந்த எண்ணமும் உணர்வும் இல்லை. ஒரு தேசப்பற்று அவருக்கு இருக்குது, அதுதான். வேறு அந்த ஆர்எஸ்எஸ் பாஜக அது இல்லை. செல்வி ஜெயலலிதா காலத்தில் அந்த உணர்வு மேலோங்கி இருந்தது. இந்துக்கள் ஆதரவு நிலை. ராமன் கோயில் அயோத்தியில் கட்டாமல் அயல் நாளில் கட்டுவாங்க. அதுதான் இந்துக்கள் உணர்வு, அது இந்துத்துவ உணர்வுன்னு சொல்ல முடியாது. அந்த வகையில் தான் இருந்தாங்க. இப்போ நம்ம எதிர்க்கட்சி தலைவருக்கு வந்துடும். 10 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவுக்கு எதிராக அந்த ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் நடத்தினது. குறிப்பாக 4.5 ஆண்டு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எந்த ஒரு சின்ன பிரச்சனையாலும் ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல்னு தீவிரத்தன்மையோடு திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டது. அவங்க மட்டும் இல்லை, அரசியல் ரீதியான அமைப்புகள், சங்கங்கள், அவர்கள் பின்னிருந்து இயக்கி இந்த அரசுக்கு எதிராக போராடினாங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் கொடி பிடித்து போராட்டம் நடந்தது. இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு மக்கள் பிரச்சனையானாலும் அதற்கு எதிராக தீவிரத்தன்மையோடு சட்டப்பேரவையிலையும் வெளியிலையும் குரல் கொடுக்கிறாரா? ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. இதில் என்ன ஒரு சந்தேகம் பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் மத்தியிலனா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்கு முன்பு திரு எடப்பாடி உள்ளிட்ட ஒரு 16 அமைச்சர்கள் மீது 98 பக்க அறிக்கை கவர்னர்கிட்ட கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறது, ஆவணங்கள் இருக்கிறது. கவர்னர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த உடனே தனி நீதிமன்றங்களை அமைத்து எடப்பாடி உட்பட தவறு செய்த அத்தனை அமைச்சர்களையும் விசாரித்து சிறையில் தள்ளி அவர்கள் சேர்த்த சொத்துக்களை அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவார். யாரு? இன்றைய முதலமைச்சர், முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர். என்ன நடந்தது? எதுவும் இல்லை. அதை விடுங்க. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு உண்மை குற்றவாளியை கண்டறிந்து 6 மாதத்தில் அவரை சிறையில் தள்ளுவார். என்ன நடந்தது? எதுவும் நடக்கலை. ஏன் சார்? பொதுவெளிகளில் அந்த சந்தேகம் வந்துருச்சு. நடைபெற்று முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 100க்கு 100 வெற்றியை 40 இடங்களில் திமுக வெற்றி பெறுவதற்கு சாதகமாகத்தான் வெறும் டம்மி கேண்டிடேட்டை போட்டு களப்பணியே ஆற்றலை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. இங்கே ஒரு சந்தேகம். அண்ணா தம்பி சூர்யா, இந்த திராவிட இன உணர்வுல இவரும் ஐக்கியமாகி ஏதோ ஒரு அண்டர் டீலிங் இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் கட்சியின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உயிரோட்டமாக இன்னும் இருக்கிற தொண்டன், திமுகவுக்கு எதிராக தீவிரமாக களமாடிய தொண்டன், அந்த மனப்போக்கு இருக்கிறது. அவங்க தான் விளக்கணும். 1996 மரியாதைக்குரிய கலைஞர் முதலமைச்சர் ஆன உடனே செல்வி ஜெயலலிதாவும் அன்றைய அமைச்சர்கள் 10-14 பேர் மீதும் வழக்குகள் தொடுத்து 3 தனி நீதிமன்றங்கள் நடவடிக்கை எடுத்தார்ல. அந்த வழியில தான் நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று இன்றைய முதலமைச்சர் சொன்ன அந்த உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்கு என்ன காரணங்கிற அந்த பொதுவெளி சந்தேகத்தையும் திமுகவும் அதிமுகவும் தீர்க்கணும். ஓகே சார்.
இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனைகள் அப்படிங்கிறத திமுக தான் முன்னணியில் நின்று போராடுது அப்படின்னும் போது திமுக பக்கம் தான் வரணும் அப்படிங்கிறதான் சார் வந்து சொன்னாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இங்கே தமிழர்களோட வாய்ப்பு மறுக்கப்படுறதை பற்றி அண்ணன் ரொம்ப ஆதங்கம், ரொம்ப நியாயம். ஆனால் தமிழகத்துக்கு உலகளாவது இருந்து முதலீடு வருதுன்னு ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நியூஸ் எவ்வளோ பேர் கவனிச்சிங்க, ஏன் பேசலன்னு தெரியல. $15 பில்லியன் $1.5 லட்சம் கோடிக்கு ஆந்திரா யூஎஸ்க்கு வந்து கூகுள் வந்து டேட்டா சென்டர் கொண்டு வந்து அதை கர்நாடகாவுக்கு போகிறது ஆந்திராக்காரங்க பிடுங்கி அவங்க கொண்டு போய் அவங்க விசாகப்பட்டினத்தில் வைக்கிறாங்க. எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும்? 6 கிகாவாட் டேட்டா ஹவுஸ்னா என்னன்னு கூட நம்ம ஆளுங்களுக்கு தெரியல. அதை பற்றி எந்த ஊடகமும் பேசவே இல்லை. ஆனால் தமிழகம் தான் எல்லாத்தையும் கொண்டு வருது, எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வருது, தலைநிமிர்ந்த மாநிலம். தமிழகம் தலையை குனிவே விட மாட்டேன்னு சொன்னார். இந்த இடத்துல காஞ்சிபுரத்தில் இருமல் மருந்து தயாரிக்க தெரியாத ஒருத்தங்க லைசன்ஸ் கொடுத்து அவன் அத்தனை குழந்தை இந்திய அளவில் உலக அளவில் செத்துட்டான். அன்னைக்கு தமிழகம் தலைகுனி இல்லையா? இன்னைக்கு வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு பேசுகிறோம், எல்லாருடைய மத நம்பிக்கையும் மதிக்கிறோம். பட்டையும் கொட்டையும் போட்டுட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறது தான், அதுதான் வந்து இந்துத்துவாக்கும் இந்துசத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் அண்ணன் பேசுகிறாரு. சரி, அதுதான் அவங்க நிலைப்பாடுன்னா இருக்கட்டும். அப்படிதான் பெரியார் சொன்னார், கலைஞர் இருந்தாருன்னா அப்போ முருகர் பக்தர் மாநாடுன்னு ஒரு நடத்துறீங்களே, இது கொள்கை முரண் இல்லையா? எலெக்ஷன் வரும்போது ஒரு மாதிரி இருப்போம், இல்லைன்னா ஒரு மாதிரி இருப்போம். இந்த முரண் இன்னைக்கு நேற்று இல்லை. பாபரி மஸ்ஜித் இஷ்யூதுக்கு அப்புறமா 99ல் வெறும் அஇஅதிமுக எதிர்ப்பில் திமுக பாஜக கூட்டணி வருது. கோத்ரா ரயில் இருப்பும் குஜராத் கலவரம் நடக்கும்போது கூட்டணியில் இருக்கிறோம். ரைட் மேன் ராங் பார்ட்டின்னு சொல்கிறோம். இது முன்னுக்கு பின் முரண் இல்லையா? இந்த கூட்டணிகள் இது மாதிரி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளவும் இங்கே பவரில் இருக்கும் மட்டுமே கூட்டணி அமைக்கிறவங்க வந்து இன்னைக்கு நடுநிலைமையும் தமிழகத்தை தலைநிமிர்த்துவதும் அரசியலை தாண்டி மக்களுக்கு என்ன நியாயம், யார் பேசுறதும் நியாயம் வேணாமா? இந்த எல்லா மலிந்த அரசியல்களையும் பார்த்து இது அருவருத்து வளர்ந்த ஒரு தலைமுறை இன்னைக்கு அரசியலில் போக்கு இடம் இல்லாமல், ஏன்னா அங்க வந்து மாவட்டத்தோட பையன் மாவட்டம் வர்றாரு, மினிஸ்டரோட பையன் எம்எல்ஏ வர்றாரு. அப்போ அடுத்த தலைமுறைக்கு இங்க மாற்றத்துக்கு ஒரு அரசியல் வேணாமோ அந்த மாற்றத்தின் வாய்ப்பா தாவைக்க வருது. அதை நம்பிதான் இத்தனை லட்சம் பேர் இத்தனை கோடி பேர் அங்க நிக்கிறான். இதை இன்னும் அன்டெஸ்டட், ஐ ஆஃப் கோர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் அன்டெஸ்டட், பட் அதை அண்டர்மைன் பண்ணாதீங்க. அது டெஸ்ட் பண்றதுக்கு 26 தேர்தல் இருக்கு, அதுக்கப்புறம் பேசுவோம். அதுக்குள்ளவே நீங்க எங்களை ரொம்ப சிறுமைப்படுத்தி முடிச்சுக்காதீங்க. நாங்கள் கத்தியா புத்தியான்னு தெரியாமல் நீங்கள் ஏமாந்துடாதீங்கன்னு தான் நான். ஓகே சார், ஃபைனலாக இல்லை, அதாவது தம்பி ரொம்ப பவர்ஃபுல்லாக சொல்லிட்டாரு. பட் இவர் இருக்கிற நாலேஜ் விஜய்க்கு இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா விஜய் இந்த மாதிரி பேசி நான் ஒரு நாளும் கேட்டதில்லை. தம்பி 4 கேள்வி நறுக்க கேட்டார். ஆந்திராவிலேருந்து வர்றது ஏன் இங்கே போயிடுச்சு, உலக முதலீடுகள்லாம் அங்கே இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னாரு. தம்பி பிரச்சனையே அதான்ப்பா, தமிழை உருப்பிடக்கூடாதுங்கிறதுனால தான் ஒன்றிய அரசு எல்லாத்தையும் அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஓட்டிகிட்டு போகிறான். அதை தடுக்கிறதுக்கு தான் உங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு நடிகை மூஞ்ச பார்க்க நடுராஜில் போய் சாகுறீங்க. அதை விட வெக்கம் கூத்து வேற எங்கே இருக்க? நீங்களாம் யார் பின்னால் நின்று போகிறான்னு நடிகை முன்னால் போய் நின்று 4 பேரை பழி கொடுக்குறதா உங்களுக்கு டியூட்டி. நாடே இப்போ நீ ஒரு அக்கறையாக பேசுகிற அறிவுபூர்வமான கொஸ்டின் வச்சேன், நான் பதில் சொல்கிறேன், எந்த டவுட்டும் இல்லை. இதெல்லாம் பறிப்போதுக்குன்னு, இதெல்லாம் பறிப்போகிறத தடுக்கிறதுக்கு தமிழனை தலைகுனிய விட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்காரு. அதுக்கு பின்னால் போய் நீங்கள் நில்லுங்கன்னா நிற்க மாட்டீங்க. எங்களுக்கு கவலை இல்லைப்பா, பிடிச்சதை செய் தானே சொல்லிட்டார். நீங்கள் வந்து உங்களுக்கு பிஜேபியோடலாம் இருந்தது இல்லையா? நீங்கள் அன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சதா, இன்றைக்கி பிடிக்கல. தம்பி திணிக்கிறது, நீங்கள் ஆன்மீகத்துக்கு போயிட்டாரு, ஆன்மீகத்தை வந்து இல்லைன்னு சொல்கிறீங்க, முருகபக்தர் மாநாடு நடத்துங்க. ஒன்றுக்கு நான் பதில் சொல்லிட்டு போயிடலாம். சுருக்கவே சொல்லிடுறேன் தம்பி, திணிக்கிறது தான் தப்புன்னு சொன்னோம், படிக்கிறது தான் தப்புன்னு நாங்கள் சொன்னதில்லை. நீ கடவுளை நாங்கள் காலி பையன்னு சொல்லிட்டு போயிடலாம் தம்பி, கும்பிடுற ஒன்றையே சொல்ல. உன் விருப்பம்னா நீ போய் கும்பிடு, எனக்கு பிடிக்கலன்னா என்னையை விட்டுரு. இப்போ கூட எங்கள் துணை முதல்வர் என்ன சொன்னார், தீபாவளி வாழ்த்து எல்லாம் கேட்கும்போது சொன்னார், உனக்கு நம்பிக்கை இருந்தால் தீபாவளி வாழ்த்துக்கள்னாரு. உனக்கு நம்பிக்கை இருந்தால் நான் ஏன்பா அதில் வந்து வருத்தப்பட போகிறேன், உன்னோட மகிழ்ச்சிக்கு என்னோட மகிழ்ச்சிப்பா வாழ்த்துக்கள்னாரு. இவ்வளோ தானே நாங்கள் பகுத்தறிவு சிந்தனையோட பகுத்து ஆய்வு செய்து ஒரு முடிவை நாங்கள் எடுக்கிறோம். அதனால் நாங்கள் இந்த முடிவில் தெளிவாக தான் போகிறோம். தமிழ்நாடு இன்னும் சொல்லப்போனால் ஓரணியில் தமிழ்நாடு நாங்கள் கூப்பிட்ட ஒரே நோக்கமே, தமிழ்நாடு அரசியல் கடந்து, அரசியல் மாட்சிமை கடந்து தமிழ்நாடு நலனை காப்பாற்ற எல்லாரும் ஒரு அணிக்குள்ள வாங்கன்னு கூப்பிட்டோம். அதை சொல்கிறதுக்கே ஒரு அரசியல் கட்சிக்கு தெம்பும் திராணி வேணும். அந்த அளவுக்கு நாங்கள் தெம்பு திராணியோட முதலமைச்சர் இருக்கோம். வர்றதுக்கு நீங்களாம் ரெடியானா, வரலாறு புயல் தெரியாமல், நெல் எது புள்ளி எதுன்னு தெரியாமல் தம்பி இப்போ புல்லில் தான் இருக்காரு. நெல்லா வரும்போது திமுகவுக்கு அதிமுகவுக்கும் அண்டர் டீலிங் இருக்கு, சந்தேகம் இருக்கு. கவலையே படணும்னா அவர் பேரே அதான். அதனால் அவருக்கு தெரியும் எம்ஜிஆரும் கலைஞரும் எப்படி இருந்தாங்கன்னு. அது அந்த கால அரசியல் வேற, இந்த கால அரசியல் வேற. அவர் ஒன்றை ஏற்றுக்காம இல்லை. என்ன அது அதிமுகவான்னு நான் சொன்னதுக்கு இல்லைன்னு அவரால் மறுக்க முடியாது. அதில் ஏகபட்சமாக உடன்பாடு தான்
கட்சியினுடைய நிறுவன தலைவர் அந்த போக்கில் இல்லை, அவர் RSSக்கு எதிரான மனப்போக்கில் இருப்பாரு. இந்து மேல பிரியம் உண்டுன்னாரு. என்ன அர்த்தம்? அப்ப முஸ்லீம் மேல வெறுப்பு உண்டுன்னு அர்த்தம், அப்ப கிறிஸ்தவ மேல வெறுப்பு உண்டுன்னு அர்த்தம். இந்து மேல மட்டும்தான் பிரியமா இருக்கீங்க, அதான் எங்களுக்கு பிரச்சனை. இல்ல மனுஷனா பாருங்க சார். தம்பி பேரறிஞர் அண்ணாவே ஒருவனே தேவனாரு. மரியாதைக்குரிய ஸ்டாலின் 80% இந்துக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான ஒரு உணர்வுகளை மதிக்கின்றார். மரியாதைக்குரிய அறநிலைத்துறை அமைச்சர் சொன்னாரு, இங்கே அவையில் மூலவராக வீற்றிருக்கிறார் எங்கள் முதல்வர், வெளியிலே உற்சவராக சுற்றி தமிழகத்தை காப்பாற்றுகிறார். மூலவர், உற்சவர், ஆன்மீக ஆட்சி, திராவிட மாடல் அது இந்துக்களுடைய உணர்வின் வெளிப்பாடு. அதேதான் அந்த உணர்வோடு உள்ள இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு. அந்த சேகர் பாபு தான் நேராக போய் சர்ச்சை பக்கத்தில் நின்று அந்த எல்லாரையும் கூப்பிட்டு அலுவலியான்னு கோஷமும் போட்டார். அவருக்கு உள்ள உணர்வு எடப்பாடிக்கும் வரட்டும். ஆனால் ஒரு பிஜேபிக்காரன்ட்ட நீங்கள் அதை சொல்ல வச்சுருங்க, ஒருத்தன் வாயிலேருந்து அலுவலியா அப்படின்னு சொல்லுங்க பார்க்குறேன். சொல்லிட்டீங்கன்னா நான் உங்கள் பாணிக்கு வரேன். சார் பிஜேபியில் இங்கே யாரும் இல்லை. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.